Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவன் புத்திசாலியான பையன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? He is a clever boy. He is a smart boy. அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லலாம், தப்பில்லை. புத்தி கூர்மை நடைமுறை விடயங்களில் இருப்பதை நாம் astute எப்படி சொல்வோம்? astute என்போம். இது ஒரு adjective. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் புத்திசாலியான பையன். இதை எப்படி சொல்லியிருக்கலாம்? He is an astute boy. He is an astute boy. Again, he is an astute boy. அவன் புத்திசாலியாக இருப்பதால் செல்வந்தன் ஆனான். He became rich because he is astute. He became rich because he is astute. Again, he became rich because he is astute. Astute என்பது ஒரு adjective என்பதால் பெயர் சொற்களை விவரிப்பதற்காகவோ அல்லது be form verbsக்கு பின்னாடியோ பயன்படுத்தப்படலாம். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். மேலும் 2 உதாரணங்கள் பார்ப்போம். அவள் விரைவாக புத்திசாலியான முடிவெடுத்தாள். கடந்த காலம். She made an astute decision quickly. She made an astute decision quickly. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She made an astute decision quickly. புத்திசாலியாக இருப்பது வாழ்க்கையில் உதவுகிறது. Being astute helps in life. Being astute helps in life. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாப்போம். Being astute helps in life. அவளுடைய புத்திசாலியான கருத்துக்கள் கூட்டத்தில் அனைவரையும் கவர்ந்தன. Please comment your answer. Well done. அவன் புத்திசாலியான நடவடிக்கை எடுத்தான். Comment it now. Very good. அவள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தாள். முழுவதும், முழுக்க என்பதை நாம் ஆங்கிலத்தில் throughout என்போம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus verb plus throughout plus time or place or event என்பதை குறிப்பிடலாம். வாங்க வழக்கம் போல உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். She was happy. நாள் முழுவதும் throughout the day. She was happy throughout the day. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? She was happy throughout the day. இரவு முழுவதும் கனமழை பெய்தது. It rained heavily throughout the day. It rained heavily throughout the night.
இங்க வேர்புக்கும் த்ரூ அவுட்டுக்கும் இடையில ஏன் ஹெவிலிய போட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஹெவிலி என்பது அட்வர்ப். அது ரெயின்ட், அதாவது மழை பெய்தது, எப்படியாக பெய்தது என்பதை குறிப்பிடுகிறது. அதனால் தான் இட் ரெயின்ட் ஹெவிலி என்பதை போட்ட பிற்பாடுதான் த்ரூ அவுட் என்பதை பயன்படுத்துகின்றோம். It rained heavily throughout the night. It rained heavily throughout the night. எனது பயணத்தில் முழுக்க முழுக்க அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். அது எந்த பயணமாகவும் இருக்கலாம், சாதாரண ஒரு வெளிப்பயணமாகவும் இருக்கலாம், வாழ்க்கை பயணமாகவும் இருக்கலாம். They supported me. They supported me throughout my journey. They supported me throughout my journey. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. They supported me throughout my journey. அவன் ஆண்டு முழுவதும் கடுமையாக படித்தான். Please comment your answer. Very good. நான் நாள் முழுவதும் சோர்வாக இருந்தேன். Comment it now. Splendid. அவன் நேர்காணல் முழுவதும் பதட்டமாக இருந்தான். Please comment your answer. Splendid. You got it. இது ரகசியமானதாக கருதப்படுகிறது. இவ்வாறாக கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது என்பவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் supposed to be என்பதை பயன்படுத்தி குறிப்பிடுவோம். Supposed to be. இதனுடைய வாக்கிய அமைப்பாக supposed to be plus noun or adjective என்பதை குறிப்பிடலாம். அதாவது subject plus be form verb plus supposed to be plus noun or adjective என்றவாறு அமையும். இது ரகசியமானதாக கருதப்படுகிறது. It is supposed to be secret. It is supposed to be secret. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாப்போமா? It is supposed to be secret. இந்த இடம் பேய் பிடித்ததாக நம்பப்படுகிறது. This place is supposed to be haunted. This place is supposed to be haunted. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. Great. This place is supposed to be haunted. இந்த உணவகம் சிறப்பானதாக கருதப்படுகிறது. This restaurant is supposed to be very good. This restaurant is supposed to be very good. நாங்க மறுமுறையாக சொல்லி பார்ப்போம். This restaurant is supposed to be very good. இந்த படம் அருமையானதாக கருதப்படுகிறது. Please comment your answer. Marvelous. இன்று காலநிலை குளிராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Please comment it now. Splendid. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Astute எனும் adjective-ஐயோ subject plus verb plus throughout plus time or place or event என்பதையோ subject plus be form verb plus supposed to be plus noun or adjective என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers
And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.